ஐயோ 1754 இவ்வளோ வேஸ்ட் வாட்டர் வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் ஆரோ ஃபில்டர் போட்டிருக்கு. ஸோ ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணி நம்ம வந்து அதில் எடுத்தோம்னா எவ்வளோ டிஸ்சார்ஜ் வேஸ்ட் தண்ணி போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த அவுட்லெட் பைப்பில் ஒரு சின்ன வெசல் ஒன்று வச்சிட்றேன். ஒரு பெரிய வெசலை எடுத்து வைக்கிறேன். ஸோ இது வந்து அவுட்லெட் போகிறது. ஸோ நான் இதில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து என்னோடய ஆரோவில் நான் பிடிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் ஆரோவிலேருந்து. இப்போ வேஸ்ட்டு தண்ணி வந்து இதெல்லாம் கலெக்ட் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? ஸோ இது வந்து அந்த மோட்டர் வந்து எவ்வளோ நேரம் ஆன் ஆகி ஸ்டாப் ஆகுதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, என்னோடய ஆரோ வந்து ஓடி நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இது கிளாஸில் மெஷர் பண்ணால் எப்படியும் 25-30 டம்ளர் இருக்கும் போல் இருக்குது. பட் நான் வந்து இதை கண்டிப்பாக மெஷர் பண்ணுறேன். இதை மெஷர் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் கிராம்ஸில் வந்து இதை மெஷர் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ வெயிட் மிஷின் வச்சுருக்கேன். புதுசாக இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணால் 0ல் இருக்குது. ஸோ இந்த டம்ளர் தான் நம்ம எடுத்த தண்ணி ஆரோவில். அது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 156 கிராம் வந்து நான் வாட்டர் எடுத்துருக்கேன் குடிக்கிறதுக்கு. அதுக்கு எனக்கு ஸ்பெண்டான வேஸ்ட் தண்ணி எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் திரும்ப மெஷர் பண்ணணும். நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறேன். பெரிய பாத்திரம் எங்கே இருக்குது? ஓகே, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துட்டேன், பரவாயில்ல. ஸோ டேர் பண்ணிக்கிறேன். 0 இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? அந்த பெரிய வெசலில் 0 இருக்குது. இதில் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஐயோ 1754 இவ்வளோ வேஸ்ட் வாட்டர் வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு போகுது. என்னோடய ஆரோவோட ஃபில்டரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து டார்க்காக இருக்குது. ஸோ இதனால் அந்த ரீசனான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லுது. நான் அப்படியே வந்து உங்களுக்கு டிடிஎஸும் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன், என்னோடய வாட்டரில் எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ திரும்ப ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது எங்களோட வீட்டு தண்ணி வந்து கிணத்து தண்ணி, நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட டிடிஎஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணிக்கிட்டேன். 0ல் இருக்குது. ஸோ எவ்வளோ காட்டுது? 107 வந்து டிடிஎஸ் காமிக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. 107 இருக்குது. ஓகேவா? இப்போது நான் அதுக்கு அப்படியே இப்போ திரும்பவும் ஆரோவில் வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறேன். ஆரோவில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட டிடிஎஸ் எவ்வளோ அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 274. இதை நான் அப்படியே கொடுத்து ஹோல்டு பண்ணிடுறேன். இப்போ இன்றைக்கி எவ்வளோ காமிக்குதுன்னா 277 வந்து காமிக்குது. குடிக்கிற தண்ணி வந்து 277.
அதில் வேஸ்ட் வந்த தண்ணி வந்து ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோடய வாட்டர் ரிசல்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு தண்ணியே இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்து நீங்களும் ஒரு வீடியோ போடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம டிடிஎஸ் வந்து செக் பண்ணோம். அதில் வந்து 107 வந்து நம்மளுக்கு கிணத்து தண்ணி காமிச்சது. ஆனால் ஆர்ஓலேருந்து 200 சில்லரை வந்து ரீடிங் காமிச்சது. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, ஸோ கிணத்து தண்ணி வந்து கம்மி டிடிஎஸ், அது கரெக்டு. ஆனால் இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து நமக்கு வந்து இந்த மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மினரல்ஸ்லாம் ஆட் ஆகிறதுனால அந்த டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் ஆயிடுச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.